சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வெயிட் பண்றேன் சார். உனக்கு பக்கத்துல யாரு சரவணா? நித்யானந்தம் மாதிரி. நித்யானந்தம் இல்ல அது, நித்யானந்த மாதிரியே இருப்பாங்க. அது கந்தசாமி. ஒட்டுல வச்சிருக்க. சொக்கன் சார் வணக்கம். பேச்சாளரே நித்யானந்த மாதிரி இருக்காங்க. சொக்கன் சார் டைம்ல கரெக்டா சுமார் ஆரம்பிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. இந்த இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா சர்வோதயா தொழிலாளர்கள் தினம். இன்னைக்கு சர்வோதயா ஜெகநாதன் விருது வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் காந்தி ஆசிரமில் கொடுத்துருக்காங்க. அந்த அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்குங்க. இந்த புத்தகம் வந்து எனக்கு எதிர்பாராம அண்ணா அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஆனா இந்த புத்தகம் பத்தி நான் அதை பத்தி கேள்விப்பட்டது கிடையாதுங்க. சொக்கன் சார் அவங்களோட பல்வேறு வகையான தொழில்நுட்பம் சார்ந்த எழுத்துக்கள் வந்து நான் முன்னாடியே வாசிச்சிருக்கேங்க. அவரோட பிளாக் அப்பப்போ வாசிக்கிறது உண்டு. அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகங்கள் ஒரு லைப்ரரிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் நிறைய புத்தகங்கள் பாக்குறப்ப சாரோட புத்தகங்கள் வந்து ரொம்ப எளிமையா குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி இருந்தது. அந்த வகையில தான் சார் எனக்கு அறிமுகம். இது ரொம்ப இந்த நூல் பாத்தீங்கன்னா நானே ஒரு குழந்தையா அப்படி படிக்கிற ஒரு துணியில தான் அந்த வாக்கிய அமைப்புல அந்த மாதிரி இந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஆசிரியர் குரல்லையோ அல்லது ஒரு உயரமான இடத்துல நின்றுகிட்டு கீழே இருக்கிறவங்கள பார்த்து இதை நீ கடைபிடிக்கணும், இதுதான் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப இயல்பா ஒரு எப்படி நம்ம அந்யோன்யமா ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ பழகுவோமோ அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவோமோ அந்த துணியில இருக்குது. இந்த புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சு படிக்க சூழ்நிலை நீங்க கிடைக்கிறப்ப நீங்க அதை கட்டாயம் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆச்சரியம். நான் ரேண்டமா தான் படிச்சேங்க. ஒவ்வொரு எபிசோடா மொத்தம் 30 எபிசோடு இருக்கு, 30 அத்தியாயம் இருக்கு. ஆனாலுமே ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டடா இருக்கும். எங்கிருந்து எங்க வேணாலும் வாசிக்க முடியும் அந்த மாதிரி ஒண்ணு. ரொம்ப ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம காந்தியை வாசிக்கிறவங்க அவங்க கூட இந்த புத்தகத்துக்கு அப்புறம் மத்த நூல்களை போய் தேடி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போறதுக்கும் இந்த நூல் ஒரு உதவிகரமா இருக்கும். முக்கியமா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 6வதுக்கு மேல படிக்கிற எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி கொடுக்கலாம், பரிசா கொடுக்கலாம், பிறந்தநாள் பரிசா கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு புத்தகம். நான் நூல் பத்தி சொல்லிடலாங்க. ஒரு 1934 33 34 அப்போ காந்தி அவங்க எரவாடா ஜெயில அந்த சிறையில் இருக்கிறப்போ அவங்க சத்தியாகிரகம் ஆசிரமத்துக்கு அந்த என்ன மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் நம்ம இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தோட மொழிபெயர்ப்புதான் இது. இதை ஆக்சுவலா என் சொக்கன் சார் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் நூல் பாசமலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவர் இதெல்லாம் காந்திய வழிகள் அப்படிங்கிற இதில் எழுதியிருக்காங்க. உண்மையாலுமே இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இருக்கிறப்ப இது மூல நூலுக்கு நெருக்கமா இருக்குது, மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குது, அல்லது அது ஆசிரியர் சொன்னதையே இவங்க ரொம்ப நெருக்கமா சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. ஏன்னா இது எனக்கு ஒரு காந்தி அவங்களே எனக்கு எழுதுன லெட்டர் மாதிரி இருக்குதுங்க. இது அந்த அளவுக்கு நீங்க யாரு இதை வாசிக்கிறப்பவுமே நீங்க உணர முடியும். ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து நானும் என்னோட குட்டீஸ் ஏதாவது கேட்கறப்ப கூட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த நூலை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. நார்மலா நம்ம காந்தியன் பிரின்சிபல்ஸ ஒரு 14 அவங்க அடக்கியிருக்காங்க. உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, திருடுற அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது, யாகம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, ஒரு சொத்து சேர்க்காம இருக்கிறது, அப்புறம் தீண்டாமை இருக்கிறது, ஒரு உழைப்புக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு நாள்ல கட்டாயம் நம்ம உடல் உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது, எல்லாரையும் நம்ம ஒன்னா நினைக்கிறது, அப்புறம் சுதேசி பொருட்களை பயன்படுத்துறது, முக்கியமா பணிவு, அனைவரையும் ஏத்துக்கிறது. இந்த ஒரு 14 ஹெட்டிங் வந்து ஒரு 30 எபிசோட்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி சொல்றதுங்க, ரொம்ப இயல்பா சாரு எதேச்சியா அந்த ஆசிரமம் போயிருக்காங்க. அதுல இருந்து அந்த கதை முன்னுரையில இருந்து இந்த கட்டுரை இந்த நூலை இது பண்றப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல அங்கங்க நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது ஒட்டுமொத்தமா இருக்கு. இந்த பிரின்சிபல் தான் நம்ம இதுதான் காந்தியன் வழி, இது காந்தியன் ஐடியாலஜி, இதுதான் காந்தி அவங்க வலியுறுத்தினாங்க. இந்த ஆசிரமில் இருக்கிறப்ப இந்த விஷயங்கள் கட்டாயம் அவங்க எல்லாரும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு
ஒரு இந்த ரூல்ஸ்ல பிரின்சிபல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எண்ணுனதுதான். அந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சத்தியாகிரகம்ங்கிற பேரு வந்து அவங்க மகன்லால் அவங்க சதாகிரகம் அப்படிங்கிற ஒரு நேம் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அந்த நேம் இவருக்கு பிடிச்சிருக்கு. இதுல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தோணுனோடனே அவங்க சத்தியாகிரகம் அப்படின்னு இது பண்ணாங்க. சத்யா அப்படின்னா உண்மை, ஆகிரகம்னா உறுதி அப்படின்ட்டு அந்த நேம்ல நம்ம சத்தியாகிரக ஆசிரமம்னு பேரு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல இருந்து இந்த நூல் தொடங்குது. நான் கொஞ்சம் ஏன்னா எழுத்தாளரும் இதுல இருக்கிறாங்க, அதனால சில விஷயங்கள் நான் கொஞ்சம் புத்தகத்தை அப்படியே லைட்டா ரெஃபர் பண்ணி பண்ணி சொல்லிடலாம்னு நினைக்கிறேங்க. அவங்க வரலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒண்ணு பேசிடலாம். ஒவ்வொன்றுமே ரொம்ப பிரைஸ் பண்ணாம காந்தி அவங்களையோ அந்த பிரின்சிபலையோ ரொம்ப வந்து இதை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணணும், இதுதான் ஒரு ஒரு அப்படின்னுலாம் எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதை தான் நம்ம ஒரு மனித குலத்துல இருக்கிறவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்க இந்த நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாமே, இதை ஃபாலோ பண்ணா இவ்வளவு நல்லது நடக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோல்ல தட்டி கொடுத்துட்டு சொல்ற மாதிரியான ஒரு துணிகளை இந்த இந்த நூல் முழுமையாவே இருக்கு. நான் 2-3 டைம் படிச்சிட்டேங்க. ரொம்ப ஷார்ட் டைம். நான் நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னே வச்சிருந்தேங்க நானு. அப்புறம் டைம் கிட்ட வர வர சரி நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சேன். பார்த்தா என்னாலேயே ஒரு 3 டைம், ரொம்ப குறுகிய டைம்லயே 3 டைம் வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு வாசிக்கிறதுக்கு எளிமையான நூலா இருக்குதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறப்போல இருந்து அந்த விஷயங்கள்ல அடிக்கோடிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க அங்கிருந்து திரும்பி குஜராத் வந்துட்டு என்னோட சொந்த ஊர்ல இருந்து நான் இந்த விஷயங்களை ஆரம்பிக்கணும், அந்த செயல்படுத்தணும். ஏன் அப்படிங்கறதுக்கு அது ஒரு பயங்கரமான ரீசன் சொல்றாங்க. நீங்க எந்த ஒரு சேவை செய்யறதா இருந்தாலுமே உங்க வீட்டுல, உங்களோட சுற்றத்துல, உங்களோட நண்பர்கள் அந்த இடத்துல நீங்க என்ன பிறந்த அங்க இருந்து ஆரம்பிக்கிற போதுதான் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுதான் கரெக்டானதா இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து அப்படியே இது ஒரு எப்படி குளத்துல கல்லெறியறப்ப அது ரவுண்டா அப்படியே போகுதோ அந்த மாதிரி இந்த ஒரு அதிர்வு, இந்த ஊர்ல இந்த ஒருத்தர் இப்படி செய்யறாங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னொரு இடத்துல அவங்க செய்வாங்க. நாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்றேங்க. இங்க கோயம்புத்தூர்ல கோவை குளங்கள்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளலூர் குளத்தை வந்து அவங்க சுத்தம் பண்ணாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணோடனே இங்க சிறுவாணி விழுதுகள்னு ஒருத்தர் அவங்க ஒண்ணு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கௌசிகா நீர் கரங்கள் திட்டம்னு சொல்லி அவங்க குளத்தை சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்ப கோயம்புத்தூர் சுற்றுப்பகுதியில் எல்லாருமே ஒரு ஓய்வு நாள்ல ஒரு குளத்தை சுத்தம் பண்றது மாதிரியான ஒரு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மணிகண்டன் ஒருத்தர். இது ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு லைவா தெரிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஊரு அது வெள்ளலூர், அவங்க அந்த குளத்தை சுத்தம் பண்றாங்க. அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி நிறைய இது அவங்க காந்தி அவங்க ரொம்ப முக்கியமா வலியுறுத்துறாங்க. இந்த சேவை செய்யறது எந்த இடத்துல இருந்து தொடங்கணும், அது எப்படி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி. நார்மலா இப்ப உண்மை பேசுறது அப்படிங்கிறது ஒரு நடிப்பா என்னைக்குமே இருந்துடக்கூடாது. அது வந்து சொல்லுல செயல்ல நம்மளோட பணிவு எல்லாருமே சேர்ந்துதான் அந்த உண்மைங்கிறது இருக்கணும். ஒருத்தர்கிட்ட ஆதாயத்துக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ ஒரு உண்மையை பேசுற மாதிரி ஒரு நடிச்சுட்டு வந்து அந்த செயல்ல பண்ண இதை நிறைய அலுவலகங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இத சொல்லியிருக்காங்க. இது நானுமே இப்போ நம்ம ஒரு கடை வச்சு நடத்தங்காட்டி எனக்கு அன்றாட எனக்கு இது எந்த அளவுக்கு என்னோட லைஃப்லயே ரொம்ப சேலஞ்சிங்கானதா இருக்குங்க. ஆனா அதுக்கு உண்டானது நம்ம வெளிப்படையா இருந்துட்டா நம்ம அதை நார்மலா நம்ம சொல்லுவோம், நம்ம உண்மை பேசிட்டோம்னா யாருக்கிட்டையுமே அதே இதை சொல்ல போறோம். பொய் பேசுறப்பதான் நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும், யாருக்கிட்ட என்ன சொன்னோம், மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் 40 பேராவது டெய்லி சந்திக்கிறேங்க நான், வாடிக்கையாளராக அல்லது நான் பொருள் வாங்குறதாகட்டும். அப்ப நம்ம இது பண்றப்போ எனக்கு அது ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்துச்சுங்க. அவங்க ரொம்ப வலியுறுத்துறாங்க. அதை நீங்க ஒரு பேருக்காக பண்ணக்கூடாது, அது உங்களோட உடல்ல, மனத்துல, செயல்ல எல்லாத்துலயுமே அந்த இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சின்ன நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 500 ரூபாய் அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 510 ரூபாய் கொடுத்துருவாங்க. அவர் அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அடுத்த நாள் 490 ரூபாய் கொடுக்குறப்ப அவருக்கு வந்து கேட்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க நேத்து சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சின்ன சின்ன ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த நேர்மையா இருக்கிறப்போ மனசாட்சி கட்டாயம் உன்னை கேள்வி கேட்கும். நீ நேர்மை இல்லாதப்போ, உண்மை பேசாதப்போ அல்லது கரெக்டான வழியில் நடக்காதப்போ உன் மனசாட்சி கேள்வி அந்த குரலுக்கு அந்த உள்ள
கேட்கிற குரலுக்கு வந்து கட்டாயம் நீங்க வந்து பதில் சொல்லணும். பதில் சொன்னாவே நீங்க கரெக்டான வழியில் நடக்கிற மாதிரிதான் அப்படிம்பாங்க. கலை கூத்தாடி அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க ரொம்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஏன்னா அந்த கயிறுல அந்த பாதையில அந்த இடத்துல அந்த கொஞ்ச நேரத்துல அவங்க நடக்கிறப்ப எவ்வளவு கவனமாவும் ரொம்ப கீழே விழுந்து அடிபட்டுரும். ஆனா அதே சமயம் அவங்க அவங்க அந்த அந்த நோக்கத்துல நம்மளுக்கு அந்த அந்த சின்ன கயித்துல நடப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறது தான் சத்தியத்தில் நடக்கிறது, உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவனத்தோட தான் நீங்க அந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அவங்க சொல்றாங்க. உணவு சம்பந்தமா ரொம்ப சொல்றாங்க. நாவை அடக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது மூலமாவே நம்ம நிறைய அவங்களுக்கு இது பண்றோம். அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்ல உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு கஸ்தூரிபாய் அவங்களோட இது சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்போ காந்தி அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க உப்பும் பருப்பும் இல்லாம சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறப்ப அது எப்படி நான் சாப்பிடுறது அப்படின்னு அவங்க ரொம்ப மலைக்கிறாங்க. அப்ப நானும் அதே மாதிரி சாப்பிடலாம இருக்கிறோம். நானும் அதே மாதிரி சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி அவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. என்னது ஐயோ அப்படின்ட்டு. ஆனா அதனால அவங்க உடல்நிலை ரொம்ப மேம்பட்டது. நான் ஒரு பர்சனலா ஒரு விஷயம் நான் பாலகுமாரன் அவர்கள் ஆரம்ப காலத்துல படிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் ஒரு எதாச்சியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடலை பருப்பு சாப்பிடுறத, கடலை பருப்பு கடலை மாவுல செஞ்ச உணவுகளை ஒரு 30 வயசுக்கு மேல நிறுத்திக்கணும், வாயை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்க. இன்னைக்குமே நான் டீ கடைக்கு போறப்போ ஒரு டீ சாப்பிடுறோம், ஒரு போண்டா ஒண்ணு எடுத்து சாப்பிடுறேங்க ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஐயோ நம்ம கொஞ்சமாவது நம்ம மாத்திக்கணுமே. ஏஜ் ஆயிட்டு இருக்குது, நாவை அடக்க முடியாம நம்ம சாப்பிடுறோம். அதனால ஏற்படுற உடம்பு விளைவுகளையும் நாம தானே ஏத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இதா சொல்றாரு. அது மாதிரி சாப்பிட வேண்டியதில்லை, உப்பை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகம் சார்ந்த அந்த விஷயங்களும் அதுல சொல்லியிருக்காங்க. அவரு உப்பு குறைச்சிக்குவாங்க, உப்பு அதிகமா சேர்த்திக்க மாட்டாங்க. சமைக்காத உணவுகளை வலியுறுத்துறவங்க இருந்தா கூட பெரும்பான்மையான இந்திய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அந்த போராட்டத்தை உடனே போய்டும். அப்போ ஒரு விஷயம் நாம ஃபாலோ பண்றது பெரும்பான்மையான மக்களுக்காக நன்மை செய்யறதா இருக்குது, அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அந்த நோக்கத்துக்காக அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டர் அம்மா, அவங்க பேர் அம்புஜம். அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து வந்து ஆசிரமத்தில் தங்கி இருக்காங்க. எந்த ஒரு இனிப்போ வசதியான ரொம்ப சௌகரியமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அது எதுவுமே அவங்க சாப்பிட்டது கிடையாது. ஒரு டைம் ஊர்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மா பர்பி, சீடை, முறுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப காந்தி கேக்குறாங்க, இதெல்லாம் நீ சாப்பிட போறியா அப்படின்னு அந்த அம்மா அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க, அதாவது என் பேச்சுல மட்டும் இல்ல, நம்ம அதை பார்த்து ஒரு ஒரு உணவை பார்த்து நம்ம ஒரு எச்சில் அப்படி எச்சில் மாதிரி ஊறுறத மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். அப்படி நினைக்கிறத கூட நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியே கேட்கறாங்க, இதை நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு வரப்ப கூட மறுபடியும் கேட்கறாங்க, நீங்க ஒரு வார்த்தையாவது நீங்க சாப்பிட்டியா அப்படின்னு. இல்ல நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா காந்தி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காந்தி சந்தோஷப்பட்டு இவங்களும் இதா இருக்காங்க. ஏன்னா அவரே அச்சீவ் பண்ணிக்கிட்டாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நான் விரதம் இருக்கிற டைம் நான் நிறைய கவனிச்சு பார்த்திருக்கேங்க. 2, 3 விரதம் எல்லாம் இருக்கிறப்பதான் நம்மளுக்கு நிறைய சாப்பிடலாம்னு தோணும். அந்த வழக்கத்தை மீறி அதீத பசி எடுக்கும். அதாவது அப்போ நம்ம முழுமையா அதுல இல்ல அப்படின்னு அர்த்தங்க. அப்படிங்கறது நூல்லயும் சொல்றாங்க, நானும் பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க மனசார ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா 2 விதமாவும் சின்ன சலனம் கூட ஏற்படக்கூடாது அதுக்கு அப்படிங்கிறது. இல்ல இந்த வழக்கம் போல நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி துறவி ஒரு எக்ஸாம்பிளும் சார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆற்றுல தத்தளிக்கிற ஒரு பெண் வந்து ஒரு இளம் துறவிகள், அந்த பெண்ணு தத்தளிக்கிறாங்க. தத்தளிச்சோடனே போய் ஒரு துறவி தூக்கி காப்பாத்திட்டு வந்துடுறா. அப்ப இன்னொரு துறவி, நீ நம்மளோட நிதம் மீறிட்ட, போய் அந்த இளம் பெண்ணை தொட்டு தூக்கிட்டுங்காட்டி இந்த மாதிரி ஒரு அசந்தர்ப்பமா ஏற்பட சூழ்நிலையில நம்ம இது பண்ணிடலாம், இது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீ அதை ஒன்னும் மனசுலயே வச்சிருக்கிறே பாரு, அது வந்து வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றேன். ரொம்ப ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி, நம்மளுக்கே சில டைம் ஷாக் ஆகுற மாதிரி, நம்ம இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டுற மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வருது. நம்மளுக்கு ஒரு எஸ்ஓபின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ அலுவலகத்துல வேலை செய்யறப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நல்லா சொல்லுவாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி இதுல அந்த மாதிரிதான் இருக்குங்க. நான் ஏதாவது நான் மாத்திக்கி இது சொல்லியிருக்கலாம். ஆனா ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் செயல்லையும் பேச்சுலையும் நடத்தையிலையும் உண்மையா இருக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் ஏத்துக்கிறது, அப்புறம் உணவு பழக்கம் எப்படி இருக்கிறது, அப்புறம் மதங்கள் சார்ந்து எப்படி அவன் நினைக்கணும், தான் பின்பற்ற மதத்தை உயர்வாகவும் மத்தவங்களை பத்தி மத்த மதங்களை ரொம்ப தாழ்த்தியும் சொல்லாம சகிப்புத்தன்மைங்கிறதே காந்தி அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. நீ என்னத்த சகிக்கிற, அப்ப நீ மேல இருந்துகிட்டு இன்னொருத்தர் சகிக்கிற, அப்படியே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான்.
எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ ஞானிகள் அந்தந்த மதத்துல தோன்றி எல்லாத்துக்கும் நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய மரம். இந்த மரத்துல எத்தனையோ கிளைகள் இருக்குது, எத்தனையோ பழங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. நீ உன்னோட இந்த உடல்ங்கிறத நீ ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வழியா பார்க்கங்காட்டி உன்னை உயர்வு தாழ்வான்னு நினைக்கிறா, அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து எத்தனையோ தத்துவங்களோ ஆசிரியர்களோ பெரிய சித்தாந்தம் சார்ந்து சொன்னவங்களை விட இந்த மதம் சார்ந்து இன்னைக்கு நடக்கிறத நம்ம பாக்குறோம். அவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு எல்லாத்தையுமே கூட்டிட்டு காட்டுச்சாங்க. நீங்க ஒரு மதத்தை பத்தி பெருமையா பேசுறதும் உங்க மதத்துக்கு அவங்கள இழுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருபோதும் நீ இது பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மதத்திலயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காங்க. இந்த வைஷ்ணவ ஜனதோ அப்படிங்கிற அந்த பாட்டுக்கான பொருள் வந்து ரொம்பவுமே அது மட்டும் நான் பார்த்தே படிச்சிடுறேங்க. பிறருடைய துன்பத்தை தன் துன்பமா என்றது, பிறருடைய துன்பத்தை எண்ணி வருந்துறது, பிறருக்கு உதவி செய்யறத பத்தி ஒரு புரியும் செருக்கு கொள்ளாம இருக்கிறது, எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறது, சொல் செயல் எண்ணத்துல தூய்மையா இருக்கிறது, அனைத்தையும் சமமா நினைக்கிறது, ஆசைகள் இல்லாம இருக்கிறது, பிற பெண்களை தாயா நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒன்னா நினைக்கிறவங்க தான் உண்மையான வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆசிரமத்துல ஜோசப்னு ஒருத்தர் இத கிறிஸ்துவ பாட்டாவும் பாடியிருக்கிறார். அதையுமே அந்த கூட்டத்துல எல்லாரும் ஏத்துருக்காங்க. அதே மாதிரி இறைவனிடம் கையேந்துங்கள் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு பாட்டு. அந்த முகமதியர்களுக்கான பாட்டையுமே அந்த பிரார்த்தனை கூட்டத்துல பாடியிருக்காங்க. இது வந்து லைவாவே அவங்க காந்தி அவங்க அதை நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஒரு எந்த ஒரு விவாதத்துக்கோ போகாம அந்த கண்ணு முன்னாடியே நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம சொல்லணும். அப்புறம் லண்டன்லங்க இவங்களை ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு. இவங்க ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, சைவ உணவு பரிமாறுங்க. அதுகிட்டே சரி வெளியே ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, இல்ல வேண்டாம் நம்மளே நீங்க தன்னார்வலர்கள் எல்லாமே செய்யுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இவரும் போயிட்டு எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. எல்லா வேலைகளையும் இவங்க பங்கு பெடுத்துக்கிறாங்க. இவங்களால என்னென்ன பங்கு பெற முடியுமோ. ஆனா அந்த இடத்துல முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாங்க, டிசே சௌரி ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். அவங்க ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. வாவேசையர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் நான் வாசிச்ச புத்தகம் பாத்தீங்கன்னா நினைவு அலைகள்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. அதை நீங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க யார் வேணாலும் அதை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் வந்து நான் முருகானந்தம் ராமசாமின்னு காந்திய சிந்தனையாளர் இருக்கிறாங்க. அவங்களோட அறையில நான் அந்த புத்தகம் எடுத்தேன். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். அங்கதான் வாவேசையரும் இருக்கிறாங்க. இவங்களும் இவங்க எல்லா உணவும் தயாரிச்சு முடிச்சுட்டு போய் அவங்களும் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் எந்த ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த முடியும், தன்னார்வலர்களும் சேர்ந்து நடத்தினா எல்லாரும் எப்படி இருக்கணும், அந்த நிகழ்ச்சி நம்ம காந்தி ஆசிரமத்தை நடக்கும் நிகழ்ச்சி மாதிரி எல்லாருமே சேர்ந்துதான் அந்த இருக்கணும். ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ஒரு சிறப்புரையாற்றிட்டு போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க அந்த அந்த அதாங்க என்னோட சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறவங்களோட லைஃப் வந்து பல்வேறு இடத்துல நம்மளுக்கு பாடமா இருக்கிறது. இந்த மாதிரி சில சம்பவங்களை இது சொல்றாங்க. முக்கியமானதை நோட் பண்ணி வச்சேன். இப்போ நிறைய பேர் வந்து காந்தி ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. அதுல வசதியானவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்துட்டையும் காந்தி அவங்க வலியுறுத்தினது, உங்களோட அன்றாடமும் நீங்க ஒரு உடல் உழைப்பு செஞ்சு ஒரு வேலை செய்யணும். அதுல ஒரு வருமானமாவது நம்ம அந்த வருமானத்துக்கு ஈக்குவலான ஒரு உடல் உழைப்பு செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இது மூலமா எப்படி அந்த ஒரு இன்னைக்கு நீங்க சௌரியமா இருக்கிறக்கோ அல்லது உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களுக்கு வெகுமதியா அல்லது அதுக்கு ஈக்குவலான உடல் உழைப்பும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் முக்கியமானது வந்து அவங்க அரசியல்ல ஈடுபடுறப்போ ஜீரோ அசெட் நான் பொசஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொன்னா தன்னிட்ட இருந்து துறந்து ஒவ்வொரு விஷயமா ரிமூவ் பண்றாங்க. ஜீரோ அசெட்டா இருக்கிறப்பதான் நான் மத்தவங்களுக்கு பொதுமை சேவை செய்ய முடியும். அதுதான் கரெக்டா இருக்கு. அப்பதான் யாரும் என்ன சந்தேகப்பட முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டைமுமே எலெக்ஷன் அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம
மனுதாரரோட அசட் எல்லாம் நம்மளுக்கு தினசரி பத்திரிகையில வரும். அதை இதை நம்ம எண்ணி பார்த்தோம்னா ஒரு மகத்தான மனிதர் எப்படி இருந்திருக்காங்க ஒரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும். அப்புறம் முக்கியமானது ஒரு பயம் இல்லாம இருக்கிறது. நேர்மையா இருக்கிறப்போ, உண்மையா இருக்கிறப்போ பயப்படவே தேவையில்ல. அந்த துணிவு ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு தானாவே வந்துரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு தப்பு நடக்கிறப்ப போய் கேட்கணும். அதுக்கு நீங்க ஒரு துளியும் பயப்படக்கூடாது. அதனால என்ன விளைவு வந்தாலும் நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறத அச்சமில்லை அப்படிங்கிற மாரி ஒரு எபிசோட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. ஆஹ் ஆணவம்ங்கிறது ஒருத்தன் பயப்படுறானோ அவன் தான் ஆணவமா நடந்துக்குவான் அப்படிங்கிறாரு. அச்சம் இல்லாம இருக்கிறவன் பணிவோட தான் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, பயம் இல்லாம இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. பயம் இல்லாம தன்மை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறியோ, நேர்மையா இருக்கிறியோ, அந்த சத்தியத்தோட வழியில் நடக்கிறியோ, நம்ம உண்மையா அதுக்கான இது கிடைச்சிடும். இதெல்லாம் அந்த முன்னாடி எபிசோட்லயே சொல்லிடுவாங்க. இதை எப்படின்னா, அந்த ஒரு 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 பானை, அழகான ஒரு பானை வனைஞ்சு நம்ம கையில கிடைக்கிறப்போ அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உருவாகுது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த நூலை என் சொக்கனா அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள் ஒரு குரல் நல்லா இருக்கும். ஆஹ் அது பாத்தீங்கன்னா ஒரு அரசரும் இளவரசனும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அப்படிதான் நினைக்கிறேங்க. பாத்தீங்கன்னா நீங்க வெளியே இருக்கிற எதிரிகளை விட உள்ளுக்கு இருக்கிற ஆட்கள் ரொம்ப அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். அவங்க வந்து நிறைய நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. ஆஹ் ஆஹ் நம்மளோட ஐம்புலன்களை தான் அவங்க சொல்றாங்க. அது மேல நீங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அந்த ஒவ்வொரு டைமும் இப்போ சினம் கொள்றது, பொறாமப்படாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து உடனே நடக்கக்கூடியது இல்லை. நம்ம அதனால ஓகே நம்ம வந்துட்டோம்னு நினைப்போம். ஆனா அது திரும்ப 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 நம்ம அது மேல நாம ஆக்கிரமிப்பு செலுத்தணும். இது தப்பு, இதை பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொறாம சொல்ல 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 அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிருது. அது நானே என்னோட எக்ஸாம்பிள்லயே ஒண்ணு சொல்றேங்க. இப்போ நம்ம சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆஹ் ஒரு ஒரு சின்ன கடை ஒண்ணு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காடி நம்மளுக்கு விருப்பப்படி நடக்காம இருக்குன்னா உடனே கோபம் வந்து கத்தி வேற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு 6 மாசமா. அப்புறம் நான் சில விஷயங்கள் இல்ல நம்மளோட இயல்புக்கு மாறா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் என்ன ஏதுன்னு எழுதிட்டு வருவேன். நான் அந்த டைம்ல தான் எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது. இயல்பாவே கோவப்படுறப்ப அது நாமளே வருத்திக்கிறது தாங்க. அது நாமளே இது பண்ணிக்கிறது தான். அதுக்கான எஃபெக்ட் வந்து ஒரு 2-3 மணி நேரம் தலைவலியா மாறிடுது எனக்குங்க. நான் எனக்கு எப்படி சம்மந்தப்படுதுன்னு நான் சொல்றேங்க. அதனால எப்படி நம்ம எந்தெந்த விஷயத்துல நம்ம ஐம்புலன்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது, அது அந்த அந்த குரல் அந்த குரல் உள்ளுக்கு இருக்கிற குரல்னு ஒரு எபிசோடும் இருக்குது. அது மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். நம்ம இதை மறுபடியும் நம்ம சீரமைச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லாத சினம், இது தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத விரோதம், தேவையில்லாத பொறாமை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க. தீண்டாமை சம்பந்தமா அவங்களோட நண்பர் உகா அப்படிங்கிறவரோட லைஃப்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்பவே அம்மா பேசியிருக்கிறாரு. அப்படி எல்லாம் இல்ல, இவங்க வந்து என்னோட நண்பன், இவன் எந்த சமூகமா இருந்தாலும் என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த சின்ன வயசுலயே சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. அப்புறம் முக்கியமானது வந்து தூய்மை. தூய்மையா இருக்கிறதுங்கிறது யாரோ ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட வீடு, உங்களோட மக்கள், உங்களோட குப்பையை நம்ம சுத்தம் பண்றது அது அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறப்பவே தேவையில்லாத விஷயங்கள் சுத்தமா மாறிடும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப வலியுறுத்துறாங்க. அப்படி இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வேலை செய்யணுங்கிறத அவங்க அந்த ஆசிரமத்துல அவங்க செட் பண்ணி வச்சதுல இருந்தே அது அப்பதுல இருந்தே அவங்க மைண்ட்ல கான்சியஸா இருக்குது. எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கறதுல இருந்து அஹ் அஹ் வேற வேற முக்கியமா அவங்க ஒரு ஒரு எபிசோடே ரொம்ப கேட்சிங் லைனா இருக்குங்க. தவறுகளை ஒப்புக்கொள்வோம், திருத்திக் கொள்வோம் அப்படிங்கிறத. இந்த பரிச்சார்த்த முயற்சியில அல்லது இந்த பாலிசிஸ் இந்த இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றப்போ என்ன எப்படி நடக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி அந்த கரெக்டான சரியான வழியில நம்மளே போறது, அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் நம்ம விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. உம் அந்த வழி அவங்களுமே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதுல இருந்து எடுத்துக்கணும். அந்த பிடிவாதமா கொஞ்சம் பேர் தான் இன்னைக்குமே நம்ம அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவன் ஒரு போக்கத்தவன்,
அவரு அவ எப்படி சொல்றது, சமூக மதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்களுக்கு கிடைக்கிற மதிப்புங்கிறது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஒரு 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 திரைப்படங்கள் வாயிலாகவும் மத்த சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அவங்க ஒரு வேலையில்லாத ஒரு வேலைக்காகாத ஆளு, அல்லது அவன் அவன் மூலம் இப்படிதான் இருப்பான், அவன் நேர்மையா இருந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது முன்னமே அதே மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. அப்படி இருக்கிறவங்க அவன் நிம்மதியா இருப்பாங்க, அவன் நிம்மதியா தூங்குவான், அவனை சார்ந்தவங்க நிம்மதியா இருப்பாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே ஒன்றும் வரவே அந்த ஒரு ஒரு நேர்மையா நடக்கிறவன், உண்மையா இருக்கிறவன், சத்தியமா இருக்கிறவன், மன நிம்மதியோடு இருக்கிறாங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ரெஃபரன்ஸுமே இருக்காது. ஆனா அதுதான் உண்மைங்க. அதுதான் இந்த நூல்ல ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஆஹ் உம் இ- இ- சக மனிதர்களோட பழகுறப்ப நாம என்னைக்குமே ஒரு சமமா தான் அதை பாவிக்கணும். நாம உயர்ந்தவங்களோ அவங்க தாழ்ந்தவங்களோ அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல இந்த எபிசோட்ஸ்ல சமமா மனிதர்களை பாவிக்கிறது அப்படிங்கிறதுல உறுதிப்பட அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஹ் அப்புறம் ஒரு முக்கியமா நானே சொல்ல மறந்துட்டேன். இயன்ற அளவு செய்வோம் அப்படிங்கிறதும், உறுதியா செய்வோம் அப்படிங்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அவங்க ஒரு வீட்டுக்காரர் பேசுறப்ப, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது ஒரு காந்தி அவங்க முற்றிலும் மறுக்கிறாங்க. அப்படி சொல்றது எந்த விதத்திலும் இது சரி கிடையாது. இது முடியும், இது முடியாது. எப்போதும் அப்படிங்கறதுதான். எப்போதும் உண்மையா இருப்பேன், எப்போதும் நாணயமா நடந்துக்குவேன், எப்போதுமே நான் நல்லபடியா நடந்துக்குவேன் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லணுமோ தவிர்த்து, இயன்ற வரை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தவறி போறக்கும் நம்ம ஒரு பெனிஃபிட்ஸ் அந்த இடத்துல எடுத்துக்கிறதுக்கும் அந்த இயன்ற வரைங்கிற வார்த்தை உதவுது அப்படின்னு நம்ம எப்போதும் உண்மை பேசுவேன், எப்போதும் நேர்மையா இருப்பேன், நான் என்னைக்கு இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால இயன்ற வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு காந்தி அவங்க பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க. எப்போதும் உண்மை பேசுவேன் அப்படிங்கறதான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதான் இதுக்கு சூரியன் தான் ஒரு உதாரணமா சொல்றாங்க. காலையில 6 மணி ஆனா அந்த சரியான நேரத்துல உதிக்குது, சரியான நேரத்துல உச்சிக்கு வருது, சாயந்தரம் மறைஞ்சிருது. அதுதான் அது எப்போதும் உதிக்குது. அந்த அந்த இதைத்தான் உதாரணமா அவங்க சொல்றாங்க. ஒரு டைம் புத்லிபாய் அவங்க உதாரணத்தை அவங்க சொல்றாங்க. சூரியனை பார்த்துட்டு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சூரியன் வராத அன்னைக்கு நீ சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஆயிருது. அவங்க சூரியன் சரியான நேரத்துக்கு வரல, அதனால அவங்க கொஞ்சம் லேட்டா தான் அந்த அன்னைக்கு அவங்க சாப்பிடலன்னு தான் நினைக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு கடவுள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல அப்படிங்கிறது. இது ரொம்ப நீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது யோசிச்சும் பார்க்கலாம். நானே ரொம்ப நேரம் இது யோசிச்சேங்க. இந்த நிறைய எபிசோட்ஸ் எப்போது நாமளே பாத்தீங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னால முடிஞ்ச அளவு கொடுத்துறேன். ஒரு எக்ஸாம்பிள், நானே இப்போ நிறைய பொருட்கள் வாங்கறதுக்கு தேவைப்படுறப்போ ஒருத்தருக்கு நம்ம உதவியா பணம் கேட்போம். அப்ப இயன்றவரை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னா, இனிமேல் நானே அதை மாத்திக்கலாம் தான் இருக்கிறேன். இந்த அன்னைக்கு இது நடக்கும் நம்மளால எப்போதும் அந்த உறுதிப்பட அது சொல்லிடலாம். அந்த இயன்றவரைங்கிற வார்த்தை கொஞ்சம் நெகோசியபிள் பண்ற மாதிரி இருக்குது. நம்மளும் தப்பிச்சுக்கலாம், இல்ல நான் அப்படித்தானே சொன்னேன் அதனாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த வார்த்தை மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதனால எப்போதும் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆஹ் யாகம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எபிசோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடு. ஆஹ் எந்த ஒரு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சேவை செய்யணும் அப்படிங்கறத. ஏன்னா இந்த பூமிக்கு நீ வந்தது ஒரு gift. அதனால நீங்க இருக்கிற நாள் ஃபுல்லா மத்தவங்களுக்கு சேவை செய்யு அப்படிங்கறத இந்த இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த எபிசோட்ல நம்ம அனைவருமே கடவுளுக்கு வந்து கடன்பட்டவங்க. அந்த கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறப்போ நம்ம சம்பளம் கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு கடன் அடைக்கணும். அந்த கடன் அடைக்கிறது எப்படின்னா மத்தவங்களுக்கு சேவை செய்வது மூலமா மத்தவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு, இந்த சமூகத்துக்கு, விலங்குகளுக்கு, மரங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ சேவை செய்யணும். அது மூலம் தான் அந்த கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சின்ன வயசுல எப்படி இருப்போம், ஸ்கூல்ல ஒரு பையன் பேனா கொண்டு வரலினாவோ ஒரு பென்சில் கொண்டு வரணும் 2 3 பேர் கை நீட்டுவாங்க. இந்த பழக்கம் வந்து பெரிதாகிறப்போ அல்லது இளைஞராகிறப்போவோ அல்லது ஒரு 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 கல்யாணம் ஆகி எல்லாம் நம்ம அந்த அந்த ஒரு ஹேபிட்ங்கிறதே சுத்தமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது அப்படி கிடையவே கிடையாது. அதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த குணம் எங்க போயிருது, அந்த குணம் திரும்பி நம்ம வர வச்சுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற. யாகம் செய்யறதுங்கிறது நீ டிஃபால்ட்டா செஞ்சே ஆகணும். சேவை செய்யறதுங்கிறது டிஃபால்ட்டா செஞ்சே ஆகணும். அதுல உனக்கு எதுவுமே கிடைக்காது.
அதோட எண்ட் ரிசல்ட் வந்து 0 தான். ஆனா நம்ம இறைவன்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவருக்கு நம்ம திருப்பி குடுத்தாகணுமே. அப்ப நீ கட்டாயம் சேவை செய்யே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது எந்த ஒரு பெருமிதமும் இல்லாம அத செய்யி. நீ இந்த சேவை செய்யறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிற. அத நீ கட்டாயம் நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேவையில உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி, கட்டற்ற மகிழ்ச்சி, ஆ ஒரு ஒரு பிரதிபலன் பார்க்காம சேவை செய்யறது மூலமா கிடைக்கிற மன மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிற மார அ அ சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன தியாகம் செய்யறது மூலமா, சின்ன சின்ன அ சின்ன ஒரு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அது வந்து அதுக்கு விலை கிடையாது. அது நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படிங்கிற மார, அ உனக்கே சின்ன ஒரு இண்டிகேட்டர் மார, அ ஒ சரியான வழியில அந்த சேவை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் செய்யுங்க. அப்படி கிடைக்கலைன்னா அந்த வாய்ப்பு உருவாக்கிட்டு, அந்த மத்தவங்களுக்கு உதவுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அ அப்புறம் கடைசியா உள்ளூர் தொழில்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு எபிசோட். சுதேசி அப்படிங்கிறத அந்த மாரி இன்னைக்கு நெறைய நாங்க கொஞ்சம் சில வேலைகள் செய்யறது மூலமா நெறைய குழுக்கள் எல்லாம் மகளிர் குழுக்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறது காந்தியன் அவங்க அந்த உள்ளூர் குழுக்கள், உள்ளூர் பொருட்கள் உற்பத்தி, அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற வருமானங்கள், அதெல்லாம் உண்மையாலும் பார்க்கிறப்போ மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குட்டி பாப்பா சின்ன பிரேஸ்லெட் மாரி இப்ப குழந்தைகள்லாம் போட்டுக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன மணி மாரி இருக்குது. அதுல ஒரு மீன் மார, சின்ன திமிங்கலம் மார, சின்ன கோல்டுல ஒரு பொண்ணு ஒரு மார ஒரு ரூ. 40க்கு அது செஞ்சிருந்தாங்க. ஆனா நீங்க அத எனக்கு ரூ. 50க்கு வித்து குடுங்கனாங்க. ஒரு ஸ்டாலுக்கு போய் நாங்க இது பண்ணி ஒரு 20 தான் பண்ணி குடுத்தாங்க. ஒவ்வொன்னும் ரூ. 50க்கு நாம வித்து அந்த பொண்ண கொண்டாந்து குடுக்குறேங்க. அந்த பொண்ணு 6வது படிக்கிற பொண்ணுங்க. என்னோட பையனோட கிளாஸ்மேட்டு. அவங்க அவ்வளோ அ அ ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு பண்ணுனது பாருங்க. ஆ இது அப்டின்ட்டு. இந்த மார உள்ளூர் இந்த மாரி குழுக்கள் செய்ற இதெல்லாம் சமீப காலமா இந்த 1 வருட காலமா பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன சின்னதா கை வேலைப்பாடுகள், அப்புறம் சின்ன ஒயர் கூட செய்றாங்க. அவங்க வீட்லயே சில உற்பத்தி பொருட்கள் செய்றாங்க. அது அவங்களுக்கு பல்வேறு வகையில ஒரு பொருளாதார அ நிறைவ குடுக்குது. பொருளாதார தேவைய பூர்த்தி செய்றது. இன்னைக்கு அ ஒ இப்ப கவர்மெண்ட் சில வேலைகள் ரொம்ப முக்கியமா செய்றாங்க. அதுல முக்கியமானது இந்த சுயஉதவி குழுவுல இருந்து பொருட்கள் தயாரிக்கிறதும், அந்த இத சந்தைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அ மதிய சந்தைன்னு ஒண்ணு. அது நாங்களும் அதுல இருந்தோம். அப்ப போய் பார்க்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஒரு 500 பெண்கள் வந்திருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியா இருந்தது. அந்த இன்னைக்கு ஏன்னா ஒரு ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும், அவங்களுக்கு வீட்ல இருந்தபடியே பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அவங்க அப்பவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. உள்ளூர் வேலைவாய்ப்பு உருவாக்கணும். அது மூலமா இந்த காதி கிராஃப்ட்ல இருந்து காதி கிராஃப்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தாங்க இன்னைக்கு எப்படியோ வேலை செய்யறதாகட்டும். ஸ்மால் ஹெல்ப் குரூப் எஸ்ஹெச்ஜின்னு சொல்றாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதோட விரிவாக்கம் தான். அ அத நீங்க அத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே, இன்னைக்கு அவர் இல்லாம எந்த ஒரு அ உள்ளூர் சார்ந்தோ அல்லது தேவைகளோ, பொருட்கள் தயாரிக்கிறதோ நடக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆ ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ கடைசியா ஒண்ணே ஒண்ணு நம்ம இந்த இதுலருந்தே நான் வாசிச்சுர்றேன். அ காந்தியன் காந்தியன் ரூட்ட, காந்தியன் பாத்த நம்ம கண்மூடித்தனமா பின்பற்ற வேண்டியதில்ல. அவர நம்ம கேள்வி கேட்கலாம், எதிர்த்து வாதிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சரியா தோன்றத நம்ம பின்பற்றலாம். இவ எல்லாத்துக்குமே அவங்க தேவையான குறிப்பு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய திறந்த மனத்தால், அன்பு நெறிகளால் தொடர்ந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு சாரு சொக்கன் சார் முடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமா நான் பார்க்குறேன். ஏன்னா, என்னோட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. அவ்வளோதாங்க. எல்லாம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்குது. நான் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சீக்கிரமா குமார், பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு மறந்துடக்கூடாதுங்கிற குமார் கேக்குதா? ஆனா கேக்குதுங்க. குமார், கேக்குதுங்கண்ணா. அதாவது அவரோட இந்த இந்த புத்தகத்துல அவர் ஒரு பாணி கடைபிடிச்சிருக்காரு. அந்த பாணியை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் எப்படி சொல்றாரு? இன்னைக்கு ஏதோ பக்கத்துல நடக்கிற சம்பவங்கள், கதைகள் வழியா சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை சொன்னீங்கன்னா ஆனா அது ஆனா ஆக்சுவலா அண்ணா கிட்ட நான் பேசினேன். அதே மாரி என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. இது இது ரொம்பவுமே அ அ அ அ எழுத்தாளர், வாசகர் அப்படிங்கிற ஒரு பாணி கிடையாதுங்க. அன்றாடத்துல நீங்க வந்து அன்றாடத்துல நீங்க இத நீங்க பார்க்க முடியும்.
அன்றாடத்துல எப்படின்னா இந்த கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்றதுக்கோ, இந்த கருத்துக்கள் ஏதோ வேற எங்கேயோ இருந்து சொல்ற அந்த மாதிரியான புத்தகமா இருக்காது. இது ஒரு எபிசோடு படிக்கிறீங்கன்னா அது அந்த நீங்க நடக்கும். நீங்க அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவீங்க. அல்லது நம்ம அன்றாடத்திலிருந்து எப்படி நம்ம மேம்பட்டவங்களா மாற முடியுங்கிற மாதிரியான கட்டமைப்பு அந்த அந்த இதுலதான் இந்த நூல் இருக்குது. அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருந்ததுங்க. ஒரு 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 அன்றாடத்துல நம்ம ஒரு டே எப்படி ஆரம்பிக்கலாம், அந்த அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப குறிப்புகளா இருக்கும். இந்த 14 பிரின்சிபல்ஸ் அவங்க சொல்றாங்க. அந்த 14 பிரின்சிபல்ஸுமே நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க பொருத்தி பார்த்துக்க முடியும். நம்ம இதை விட்டுட்டு அது அப்படிங்கிறதுல இது ஒன்னோட ஒண்ணு ஒரு 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 ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய ஒண்ணா இருக்குதுங்க. ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு எபிசோட்ல இருந்து இன்னொரு எபிசோட் இந்த பக்கம் போலாம், இந்த பக்கம் போலாம். அது நீங்க கட்டாயம் நீங்க மத்த நூலை எனக்கு பத்தி தெரியல. இந்த நூலை வந்து நம்ம கட்டாயம் ஒரு வாசிக்கணும். அந்த அளவு எளிமையான ஒரு நடையில அவங்க பண்ணியிருக்காங்க. என் சொக்கன் சார் அவங்க காந்தி வாழ்க்கையில இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, இன்னொரு நான் வந்து மறந்துட்டேங்க. ஆக்சுவலா நான் படிக்கிற காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் புக்ஸ் நம்ம கவர்மெண்ட் புக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க நோட்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். கோனார் தமிழ் நோட்ஸ். அப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து அந்த போயம்ஸ் மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒரு சின்ன அட்டையில கொடுப்பாங்க. அதை படிச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும், கையில எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி எண்ணற்ற புத்தகங்கள் காந்தி அவங்களுக்கு, காந்தி கூட இருந்தவங்க, காந்தி பத்தி, காந்தி அவங்களோட செயல்பாடுகள், போராட்டங்கள், எத்தனையோ புத்தகங்கள் வந்து எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கலாம். ஆனா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அந்த அந்த போயம்ஸ் மனப்பாடம் பண்றதுக்கு சின்னதா கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு சின்ன 4 பக்கம் பேப்பர். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்க முடியும். இங்கிருந்து நீங்க எங்க வேணாலும் போக முடியும். அப்படி நான் உருவகப்படுத்திக்கிறேன் இந்த புத்தகத்தை. அவருடைய வாழ்க்கையில இருந்து சம்பவங்கள் இல்லையா? அவங்க நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. அவங்க ஆசிரமத்துல இருந்தது, அவங்க மனைவியோட அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் லண்டன்ல அவங்க கலந்துகிட்ட விஷயங்கள், அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து எப்படின்னா இப்படி டைரக்டா இருக்குதுங்க. காந்தி வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது அந்த மாதிரியான இதா இருக்காது. அப்படியே நம்மளுக்கு ஒரு 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 இயல்பா ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அங்க நடக்கிற விஷயங்களை பாக்குறோம், அங்க நடக்கிற போட்டோஸ் பாக்குறோம், இந்த வீட்டுல இருந்தது ஒரு நல்ல நம்ம நினைவுகளா திரும்பி வருது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இந்த புத்தகம் இருக்குங்க. வாசிக்கிற மாதிரியே இருக்காது உங்களுக்கு. ஒரு மாதிரி போர்ட்ரைட்டா உங்களுக்கு எல்லா விதமும் கனெக்ட் ஆயிருங்க. அவங்க தென்னாப்பிரிக்கா போனாங்க, ஏன் தென்னாப்பிரிக்கா போனாங்க, ஏன் அங்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, ஏன் அவங்க திரும்பி வந்தாங்க, ஏன் குஜராத்ல இருந்து எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாடி ஏன் அவ்வளவு உறுதி இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்களை அங்கங்க கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. இவங்க வலியுறுத்துறது ஃபுல்லாமே காந்தியன் பிரின்சிபல்ஸ், அந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து அன்றாட வாழ்க்கையில அல்லது ஒருத்தரும் நம்ம எப்படி கடைபிடிக்க முடியுமா, கடைபிடிக்க முடிஞ்சா என்ன நன்மைகள் கிடைக்கும், அப்படி அப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நூலாசிரியர் வந்து கலந்திருக்காரு, அதனால மத்தவங்க எல்லாம் வந்து தன்னோட கருத்தை நூலாசிரியர் பேசினதுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சொக்கன் சார் சொல்லுங்க. வணக்கம். முதல்ல இந்த புத்தகத்தை ரொம்ப சிறப்பாக அறிமுகப்படுத்திய நண்பர் குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையில இந்த புத்தகம் ஒரு 2 ஆண்டு காலகட்டத்துல அல்லது 2 ஆண்டுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா எழுதப்பட்ட புத்தகம் தான். அதாவது ஒரே மூச்சுல உட்கார்ந்து எழுதின புத்தகம் இல்லை. இந்த ஃப்ரம் எரவாடா மந்திர் அப்படிங்கிற இந்த சின்ன புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம் அது. அந்த புத்தகம் ஒரு 32 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேல கிடையாது. ஒரு மெல்லிசான புத்தகம், இப்போ உள்ளங்கையில் அடங்கிடும், அவ்வளவு சின்ன புத்தகம் அது. ரொம்ப எதேச்சியா தான் அந்த புத்தகத்தை நான் படிக்க நேர்ந்தது. ஆனா அதை படித்த உடனே எனக்கு இந்த புத்தகம் காந்தியுடைய மற்ற புத்தகங்கள் அளவுக்கு இந்த புத்தகம் ஏன் பேசப்படலை அப்படிங்கிற ஒரு வியப்பு எனக்கு ஏற்பட்டது அதை படிச்ச போது. அவ்வளவு நீங்களே கரெக்டா சொன்ன மாதிரி அது ஒரு சம்மரி, அவருடைய ஒட்டுமொத்த காந்தியம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ற அத்தனையும் தொகுத்து அவர் எழுதி இருக்கிறது. அதுவும் ரொம்ப நேர்மையா தான் செஞ்சு பார்த்த சரியான முயற்சிகளையும் சொல்லியிருக்காரு, தவறான முயற்சிகளையும் சொல்லியிருக்காரு, தான் தோத்து போன இடங்களை சொல்லியிருக்காரு, எதை தன்னால செய்ய முடியுதுன்னு சொல்லியிருக்காரு, எதை தன்னால செய்ய முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தெளிவா ஒரு 32 பக்கத்துக்குள்ள ஒரு ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செயல் திட்டம்
இருந்தது அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதனால அந்த புத்தகத்தை ஒரு அடிப்படையா எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைகள் இதழ்ல எனக்கு தொடர் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைச்ச போது அதை ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமா எழுத தொடங்கினேன். புத்தகத்தை எழுதி முடித்த அப்புறம் வெளியிடும் போது கான்சியஸா நாங்க ஒரு தீர்மானம் என்ன எடுத்தோம்னா, அதை குழந்தைகளுக்கான புத்தகமா முன்வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம். எழுத தொடங்கியது குழந்தைகளுக்காக இருந்தாலும் இந்த இந்த கொள்கைகள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவை. குழந்தைகளுக்கான மொழியிலே ரொம்ப எளிமையா எழுதப்பட்டிருந்தாலும் அதை எல்லாரும் படிக்கலாம் இல்லையா, குழந்தைத்தனமா இருக்காது அந்த புத்தகம். அதனால வந்து அந்த புத்தகமா கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன மாற்றத்தை செய்தோம். இன்னொரு விஷயம், குமார் அவர்கள் சொன்னது போல ஒரு மாதிரி ரொம்ப தியரியா வறட்சியா இருந்துடக்கூடாது, இன்றைக்கும் அதை பின்பற்ற முடியணும் அப்படிங்கிறத வந்து அதனாலதான் நான் வந்து சமீபத்திய எடுத்துக்காட்டுகளை நிறைய பயன்படுத்தினேன். ஏன்னா எனக்கே அந்த கேள்விகள் இருக்கு. எனக்கேன்னு நான் சொல்றது நான் எழுதணும்ங்கிறதுனால இங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருக்கும். சரி, காந்தி வாழ்ந்தது வேற ஒரு காலகட்டமாச்சே, அதுக்கு பிறகு எவ்வளவோ தலைமுறைகள் வந்துடுச்சே, உலகம் மாறிடுச்சே, அறிவியல் இந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு, இந்த காலத்திலயும் அந்த கொள்கைகள் ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேள்வியை காந்தியும் ரொம்ப ஆதரிக்கிறார். அந்த கேள்வியை நாமளும் கேட்டுக்கணும், யார் சொன்னாலும் நம்மளும் சிந்தித்து பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எடுத்துக்காட்டா அவர் வந்து ஆங்கில மருத்துவத்தை நம்பவில்லை, அதனால அந்த அந்த வகையான மருந்துகள் எதையும் அவர் தன்னுடைய நோய்க்கு எடுத்துக்கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அதை வலியுறுத்தினார், தொண்டர்களுக்கும் எடுத்து சொன்னார் அப்படிங்கறத நாம படிக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை பற்றி சிந்தித்து அதை நாம மறுக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். எது சரி எது தவறுங்கிறது இங்க முக்கியம் இல்ல. அவர் சொல்லி சென்ற கொள்கைகளை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை எடை போட்டு பார்த்து அதுல எது சரியா இருக்கோ அதை நாம பின்பற்ற முடிந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைச்சேன். இதுல இன்னொரு நன்மை என்னன்னா, இதுல 14 கொள்கைகள் நான் எழுதியிருக்கேன். அதுல துணை கொள்கைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 40-45 கொள்கைகள் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு 20%, 8 கொள்கைகள் 10 கொள்கைகளை நம்மளால பின்பற்ற முடிந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை முன்ன இருந்ததை விட சில மடங்கு மேம்பட்டு விடும். அதுதான் கிடைச்ச வரைக்கும் நன்மை. முழுக்க மொத்த புத்தகத்திலையும் ஒவ்வொரு வரியையும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இல்லாமல் நம்மால் எதை பின்பற்ற முடிகிறதோ அதை பின்பற்ற தொடங்கினாலே அங்கிருந்து நீங்க இன்னும் 8ல இருந்து 10க்கு போகலாம், 10ல இருந்து 15க்கு போகலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். அந்த ஒரு 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 வழிகாட்டுதலையும் இந்த புத்தகம் கொடுக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த புத்தகத்தை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்த என்றது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இது இன்னும் பலருக்கு போய் சேர வேண்டும்னு நான் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான பேர் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறது என்னுடைய ஆவல். அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புத்தக அறிமுக நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இப்போ மற்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ராஜேந்திரன் சார், நீங்களே ஆரம்பிக்கலாம். இல்ல அந்த முதல்ல அந்த நூல்ல அவரு நம்ம தம்பிக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு சாப்டர்ல ஒரு ஒரு அரை பக்கமாவது படிக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் அந்த நடை வந்து ஏன்னா நம்ம நேரம் இருக்குது, ஒரு பிடிச்சத ஒரு அரை பக்கம். ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கு, மொழி எளிமையா இருக்கு. இது குழந்தைகளுக்காக கிடையாது, இது குழந்தைத்தனமான புத்தகம் கிடையாது, குழந்தைகள் வந்து படிக்கலாம் அப்படின்னு நூலாசிரியர் சொன்னாரு. அதனால ஒரு அரை பக்கமாவது ஏதாவது ஒரு படிச்சாருன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன் நான். நேரம் இருக்கு, அதனால தான் கேட்கிறேன், இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். எஸ் சார், சரியான மியூட்ல இருக்க பாருங்க. அகிம்சை வழியை பின்பற்றுபவர்கள் என்னதான் துன்பப்பட்டாலும் அவர்களுக்குள் அமைதி இருக்கும் என்கிறார் காந்தி. இதன் மூலம் அவர்களுடைய துணிவு அதிகரிக்கும், தங்கள் கடமையை உணர்வார்கள், கர்வம் குறையும், பணிவு வரும், உள்ளிருக்கின்ற தீமை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். பரபரப்பான இன்றைய உலகில் காந்தி வழியும் அகிம்சையும் பழங்கால பேச்சுக்களாக தோன்றலாம். அவற்றை பின்பற்றுபவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று கேலி செய்யப்படலாம். ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை உணர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக அகிம்சையின் பக்கம் வந்து விடுவார்கள். பின்னர் ஒரு நாளும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நம்மை உண்மைக்கும் கடவுளுக்கும் அருகில் கொண்டு செல்லக்கூடிய தத்துவம் அகிம்சை. நான் நோட் பண்ணி வச்சேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா வந்து அதை வந்து நீங்க ரொம்ப உணர்ந்து நீங்க சொன்னீங்க. நீங்க அதாவது ஒரு மேடை பேச்சு மாதிரி இல்லாம இதை வந்து ஒரு உணர்வுபூர்வமா நீங்க சொன்னீங்க. அந்த அணுகிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒண்ணு, நூலாசிரியர் இங்க இருக்கிறதால அப்புறம் நூலாசிரியர் பேசும்போது நான் கவனிச்சேன், அவர் எந்த நிலையில இருந்து அந்த நூலை எழுதிருக்காரு, ஏன் இது நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த காந்திய விழுமியங்கள் இந்த ஒரு நூல்ல இருக்குது. இதை வந்து அப்படியே எளிமைப்படுத்தி நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அது உள்ள போய் உட்காந்துக்கும் அப்படிங்கிற ஒரு அதை லட்சக்கணக்கில் விற்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப அவருடைய
ஆசை புரியுது எனக்கு. அதாவது இந்த விழுமியங்கள் விதைக்கப்பட வேண்டும், நாடெங்கும் விதைக்கப்பட வேண்டும்ங்கிறது அவருடைய 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 எண்ணம் இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது. எனக்கு இது அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள்ங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த இப்ப சென்ற வாரம் வந்து எங்களுடைய அலுவலர்களுக்கு ஒரு 60 பேத்துக்கு நான் போய் ஒரு 3 மணி நேரம் வகுப்பு எடுத்தேன். அவங்க சொன்னாங்க லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் நியூ ஜெனரேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஆரம்பிச்சு பேசிட்டு, நீங்க நியூ ஜெனரேஷன் ஆனாலும் தெரியும், இன்னும் கடைசியில இன்னும் 100 ஜெனரேஷன் வந்தாலும் சரி, இந்த வள்ளுவம் மட்டும் நிற்கும், அப்படியே நிற்கும். ஏன்னா காந்தி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காந்தி வந்து ஒரு அப்ளைட் திருக்குறள். இந்த வைஷ்ணவ ஜானத்தை நீங்க அந்த பாட்டை நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து 15ஆம் நூற்றாண்டுல இருந்து நரசிங் மேத்தால வந்து வருது. அது வைணவ குடும்பம். அங்க வந்து இந்த வைணவ குடும்பத்துல அவங்க அம்மா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு, காந்தி அதை எழுதிருப்பாரு, சுயசரிதையில எழுதிருப்பாரு. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. சின்ன பசங்க ஆகும்போது நாங்களாம் வெளியே போய் நிற்போம். எங்க அம்மா வந்து அப்ப வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க. அந்த சூரியன் வந்தாதான் சாப்பிடுவாங்க. சூரியன் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு பகவான் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட சொல்லல அப்படின்னு சாப்பிடாமே இருந்துருவாங்க. அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவாங்க. நாங்க சூரியன் பார்த்த உடனே ஓடி வந்து எங்க அம்மாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அதுல அந்த 40 வயதுல அவர் கிட்டத்தட்ட அவர் எழுதும் போது இதை பதிவு பண்றாரு. இந்த சின்ன வயசு நிகழ்ச்சியை பதிவு பண்றாரு. அந்த பாடல் நரசிங் மேத்தா பாடல்ல இருக்கக்கூடிய விழுமியங்கள் அத்தனையும் நான் கிராமராஜ்யத்துல கூட திருக்குறளும் காந்தியடிகள் ஒண்ணு ஒரு தொடர் எழுதிட்டு வரேன். நான் இந்த வாரம் வந்து திடீர்னு டால்சாய்க்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு போலான்னு அந்த காந்தியோடைய சத்திய சோதனையில இருந்து எழுதிட்டு வரேன். நான் இந்த தொடர்ல முதல் தொடரே முதல் வாரமே என்ன முதல் மாதமே என்ன எழுதுன்னா, இந்த பாடல் அப்படியே எடுத்துக்கிட்டு நாமக்கல் கவிஞருடைய மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு அதை அப்படியே வரிக்கு வரி திருக்குறளோட பொருத்தி ஒரு 6, 7, 8 பக்கம் கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரை தான் கிராமராஜ்ய இதழில் முத போட்டாங்க. அப்ப அந்த விழுமியங்கள் பாத்தீங்கன்னா, திருக்குறள் சொல்லக்கூடிய விழுமியங்கள், நரசிங் மேத்தா சொல்லக்கூடிய விழுமியங்கள், இது எல்லாமே வந்து காலம் கடந்து நிக்குது. அது நியூ ஜெனரேஷன் இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி இன்னும் 100 ஜெனரேஷன் வந்தாலும் சரி, இந்த விழுமியங்கள் வந்து விதைக்கப்பட வேண்டும். எங்க அவசியத்தை தான் சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது கரண்ட் ப்ராப்ளம் ஏன்ஷியன்ட் ரெமடிஸ். இந்த ரெமடி வந்து இருக்குது, ஆனா நீங்க பின்பற்றணும். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இயன்ற வரை முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன்னா அதுக்கு நான் போகலன்னு அர்த்தம். அது முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுவோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு அதுல வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரு இது இருக்காது. அதை இன்னைக்கு கரெக்டா அவர் சொன்னார். அவரு இன்னைக்கு உரையாளர் சொன்னார். அவரு முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுவோம், இயன்ற வரைக்கும் பின்பற்றுவோம் அல்லது இல்லை, அவ்வளவுதான். 2 தான் இருக்குது. பின்பற்ற ஆரம்பிப்போம் அப்படின்னு உறுதி எடுக்கிறது. ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது உங்க முயற்சி. உண்மையிலேயே திரு சொக்கன் அவர்களுக்கு இந்த ஏன்னா எளிமையா எழுதுறது ரொம்ப கடினமான ஒரு பணிங்க. நீங்க மூவாவுடைய இப்ப எதுக்கு நான் படிக்க சொன்னேன்னா, அரை பக்கம் மூவாவுடைய புதினங்கள் எல்லாமே வந்து இது மாதிரி சின்ன சின்ன வரிகளா இருக்கும். மூவாவுடைய எழுத்துமே வந்து திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அடிகளா இருக்குங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸே எழுத மாட்டார். ஒரு பேரா முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில 7-8 வரி கழிச்சு அந்த பேரா முடியும், அந்த சென்டென்ஸ் முடியும். அப்பெல்லாம் எழுத மாட்டார். இப்ப நீங்க படிச்ச அரை பக்கத்துல அகிம்சையை பத்தி அந்த அரை பக்கத்துல தெரியுது அதோடைய எவ்வளவு எளிமைன்னு சொல்லி. உங்களுக்கு நூலாசிரியருக்கு வாழ்த்துக்கள், இந்த உரையாளருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி சரவணன். ரொம்ப நன்றி சார். ராஜேந்திரன் சார் ரொம்ப நன்றி. கணேசன் சார் வணக்கம். நூலை இப்போதான் முறையா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காந்தி வழிங்கிற நூலை இந்த என் சொக்கன் அவர்களுடைய வேற சில 2 நூல்களை படிச்சிருக்கேன். ஒன்று வந்து சார்லி சாப்ளின் பற்றினது, இன்னொன்று வந்து நெப்போலியன் பற்றினது. நெப்போலியன் பற்றி இருக்கிறத இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன். அதை வந்து வேற ஒரு புத்தகத்தை நான் ரிவியூ பண்ணுறதுக்கு வந்தபோது மகாத்மா காந்தி வந்து நெப்போலியனை பற்றி சில குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால நெப்போலியனை பற்றி ஏதாவது புக் படிக்கணும் தேடினோடனே இந்த புக்கு தான் கிடச்சிது. ஸோ அந்த புக்கை வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவருடைய நடை வந்து ரொம்ப நம்மளை கட்டி போட்டுரும். நீங்கள் ஒன்று படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேற வேலையெல்லாம் ஓடாதுங்கிற அளவு இருக்கும். இந்த சார்லி சாப்ளின் புக்கு கூட நான் வந்து 2 நாளில் படித்து முடிச்சிட்டேன். அதில் கூட மகாத்மா காந்தியடிகள் வந்து சார்லி சாப்ளின் சந்திச்ச விஷயத்தெல்லாம் நல்லா விரிவாக சொல்லியிருப்பாரு. அவருடைய நடையை பற்றி சந்தேகமான வரைக்கும் 2-3 புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த காந்தி வழிங்கிற புத்தகத்தையும் என்னை வாங்கி ஒரு காலத்தை படித்து சொல்லலாம். இந்த உரையை பொறுத்த வரைக்கும் குமார் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை படித்து உள்வாங்கிட்டு அவர் சொந்த வாழ்க்கையில இந்த சம்பவங்களையும் சேர்த்து அழகாக சொன்னது வந்து சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி சொல்லும்பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அவருடைய உரையின் மூலமாக மேலும் நல்லா வெளிச்சமாகி இருக்கும் என்று
குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் சொக்கன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த நூல் இப்பதான் வெளியில வந்தது. 0 டிகிரி தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்படியா? இப்பதான் சார் நம்ம வாங்கினோம். ஆமா ஆமா. பழைய சார் சந்துரு சார் கேக்குதாப்பா? கேக்குது. இதுல இன்னைக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த பேசுனவரு சின்ன வயசுக்காரரு, கருந்தாடிக்காரரா இருக்காரு. வயசானவங்க நிறத்தரையெல்லாம் இல்லாம ரொம்ப சின்ன பையன் பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த அந்த நூலாசிரியரே இளமையா தான் இருக்காரு. இந்த என் சொக்கன் சார நான் பொருளாதார குற்றங்கள் அது இதுல இந்து இல்லைன்னு பார்த்திருக்கேன். அவருடைய முகம் தெரியாது. இன்னைக்கு அவருடைய முகத்தையும் பார்த்தாச்சு. அவருடைய பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயம். அந்த இயலாமைங்கிற சொல்ல தள்ளி வைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த குமார் சார். பார்த்தோன்னா அவர் சின்ன வயசு விஜய் சேதுபதி மாதிரி இருக்காருப்பா. நல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. சூப்பர். தொடர்ந்து இருங்க காந்தி சென்டரோட. நல்ல வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்களை நிறைய சொன்னீங்க. இந்த புத்தகத்தினுடைய நடை உண்மையிலே இது குழந்தைசாமி சார் உண்மையிலே சிறுவனுக்கு எழுதியிருக்காரு. பிங்கு வச்சுக்கிட்டு காந்தி தத்துவங்கள் அருமையான கதைகள்லாம் அவர் அப்ளிகேஷனை குழந்தைசாமி சார் எழுதியிருக்காரு. அது இங்கிலீஷ் ஹிந்துலையும் பப்ளிஷ் ஆகிருக்கு, தமிழ்லையும் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்களும் பேசப்படணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ரொம்ப குழந்தைகளுக்கு காந்தி சொல்றதுல குழந்தைசாமி சார் பெஸ்ட். அவரும் செண்பவல்லி அம்மாவும். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப படிச்சிருந்தாதான் எளிமைக்கு வர முடியும். அது அப்படியே படிஞ்சு செட்டில் ஆகி அந்த வடிசல்ங்கிற கூடிய அந்த கடைசி நிலை தான் குழந்தைகளுக்கு சொல்றது. அதனால அவங்களையும் நம்ம இப்ப நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்க குமார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நூலாசிரியருக்கு என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. தேங்க்யூ. இந்த நூல் எப்படி குழந்தைகளுக்கு எழுதுனு சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அது பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். நான் நூல் வாசிச்சுட்டு தான் குமாருக்கு அமைச்சிருந்தேன். அந்த நூல் நடை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய நடை. ஆனா எப்படி இருக்கும்னா அது ஒரு உரையாடல் பாணி மாதிரி இருக்கும். நம்மளோட நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் மதிப்பீடுகள், அப்புறம் அங்க கொண்டு போய் காந்தி அதை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அதுல இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டுரையும் அப்படிதான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி நம்ம போய் ஒரு இடத்துல புதுசா காந்தி அறிமுகப்படுத்துறோம்னா இந்த நூல் நமக்கு ஒரு அழகான ஒரு கையேடு. இந்த பாணி நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பாணி. நான் குமார்கிட்ட கூட புத்தகத்தை அனுப்பிட்டு சொன்னது ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சொக்கன் சார் கையாண்டிருக்க அந்த பாணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா காந்திய தத்துவங்களை பத்தி பேசுறாரு, கொள்கைகளை பத்தி பேசுறாரு, மதிப்பீடுகளை பத்தி பேசுறாரு. அவர்கிட்ட நேரடியா பேசும்போது ஒரு சம்டைம்ஸ் போர் அடிச்சிடும். ஆனா அந்த போரே இருக்காரு. அந்த நூல் எடுத்தீங்கன்னா ஸ்வர்ன்னு போகும். அந்த நடையும் அவர் கையாண்டு இருக்கிற பாணியும் இது நமக்கே ஒரு பாடமா கூட இருக்கும் இந்த நூல். இது ஆக்சுவலி நிறைய இடங்களுக்கு கிஃப்டாவே கொடுக்கலாம் இந்த புத்தகத்தை. எங்கேயாவது யாருக்காவது பரிசீலிக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு உருப்படியான நூல் கொடுக்கணும்னா இந்த நூல் சரியா இருக்கும். வேற யாருக்காவது கருத்து இருக்கா? இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அண்ணாமலை சார். வணக்கம் குமார். பொதுவாக நூல் அறிமுகம் இந்த புகழ் வட்டத்துல எத்தனையோ வருஷங்களா தான் இருக்கு. புத்தகம் வேற, பேச்சாளர் வேற, அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படி புத்தகத்தை ஒரு விமர்சன பார்வையோட அப்படின்றது நிறைய நடக்கும். உங்களுடைய அவர் எழுதுனது புத்தகத்துல ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அதை உன்னுடைய சொந்த வாழ்க்கையில போய் சோதிச்சு பாக்குறீங்க. அந்த உரைகள்லாம் தான் வச்சுக்கிறீங்க. சொக்கனையா சொன்னதுன்றது ஒரு விஷயம். ஆமா இப்படி சொல்லியிருக்காரு, காந்தி இப்படி செஞ்சிருக்காரா, சரி நம்ம எவ்வளவு தூரம் அதை செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு உரைகள்லாம் இந்த புத்தகத்தை பயணிச்சுட்டு அதை விமர்சனமாகவும் இங்க வச்சிருக்கீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நூல் விமர்சனத்துல இருந்து மாறுபட்ட ஒரு விமர்சனம். இது நூல் விமர்சனம் இல்லை, அந்த நூலை உள்வாங்கிய உங்களுடைய சுய விமர்சனம் அப்படின்னா அதை சொல்லணும். ஒரு அற்புதமா பண்ணியிருக்கீங்க. சொன்ன மாதிரி நாமெல்லாம் அரி சந்திர சொன்னாரு. இப்ப
சந்தோஷம். நல்லா எப்படி எல்லாம் கொண்டு போகும் கடலை அந்த கடலை கொண்டு போய் என்ன செய்யும், அதை எப்படி பருகுது அதை தொடர்ந்து ஏராளமான காந்தி சிந்தனையில ரொம்ப சந்தோஷம். சொக்கன் சார், நான் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல பேசினவர் ராஜேந்திரன் சார். அவர் வந்து கஸ்டம்ஸ்ல பெரிய பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகிட்டு கூடவே திருக்குறள் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு வாழ்வியல் பணியாவே வச்சிருக்காரு. அதுக்காக வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு. நிறைய வேலைகள் பார்க்குறாரு, நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். திருக்குறள் உரை எழுதின பரிமேலழகர் உரைக்கு ஒரு உரை எழுதியிருக்கார். அடுத்து இப்ப பேசின அண்ணாமலை சார் வந்து நேஷனல் காந்தி மியூசியத்தினுடைய டைரக்டர், எங்க காந்தி ஸ்டடி சென்டரோட கௌரவ டைரக்டர், மதுரைக்காரரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் இருக்கட்டுமேங்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு புத்தகம் இல்ல, நேரடி புத்தகம் தான். ஆனா இதுல இருக்கிற ஒரு 80% கருத்துகள் காந்தி எழுதியவை அல்லது அவருடைய வாழ்க்கையில் நடந்தவை. அதைத்தான் நான் ரீடோல்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றேன். அந்த வேலையைத்தான் நான் செஞ்சிருக்கேன். மீதி இருக்கிற 20% நானே ஓகே இதை படிச்சுட்டேன், இதை நான் எந்த அளவு புரிஞ்சிட்டு இருக்கேன். காந்தி எழுதிய ஆங்கிலம் அல்லது காந்தியுடைய எழுத்துக்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிற ஆங்கிலம் கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ் எராவுடைய மொழி. அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தால் அவ்வளவா ஒட்டாது இன்றைக்கு படிக்கிறவங்களுக்கு. அதனால கொஞ்சம் அந்த பூச்சி வேலை அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். பிளஸ் இன்றைய எடுத்துக்காட்டுகளை அதுல சேர்த்து, அதாவது ஒரு விதத்துல நான் இந்த புத்தகத்தை ஒரு முதல் ரீடரா காந்தி சொல்லியிருக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படி இன்னும் எளிமைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி மத்தவங்களுக்கு சொல்றது அப்படிங்கிற அந்த வேலையைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அது ஒண்ணு சொல்றேன், 80% புகழ் காந்திக்கு தான் போய் சேரணும், 100% அவருக்கு தான் போய் சேரணும். ஆனா எழுத்துக்களுடைய 80% புகழும் அவருக்கு தான் போய் சேரணும். ரெண்டாவது, லட்சக்கணக்கான பிரதிகள் விற்கணும்னு நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட நோக்கம் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்கணுங்கிறது இல்ல. லட்சக்கணக்கான பேர் இந்த புத்தகத்தையோ காந்தியுடைய கொள்கைகளை பற்றிய வேறு புத்தகங்களையோ படிக்க வேண்டும். படித்து விட்டு மறுப்பது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமை அவர்களுக்கு முழுக்க இருக்கிறது. ஏன்னா படிக்காமலே அங்கேயும் இங்கேயும் கேள்விப்படுகிற விஷயங்களை வைத்து தலைவர்களை பற்றிய ஒரு கருத்துக்களை உருவாக்கி கொள்கிற ஒரு காலகட்டத்துல நாம இன்னைக்கு இருக்கோம். அதனால படிச்சுட்டு நிராகரிச்சுட்டு போலாம். படிச்சுட்டேன், எனக்கு புரிஞ்சிடுச்சு இவர் என்ன சொல்லிட்டாருன்னு, நான் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அந்த உரிமை நமக்கு முழுக்க இருக்கு. அதற்காக வேணும் இது போன்ற புத்தகங்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தி கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ சார். இப்ப ஏதோ 3ஆம் வகுப்பு காந்தி ஏதோ ஒரு நூல் எழுதுறீங்க. ஆமா, இப்போ சமீபத்துல MK காந்தி 3ஆம் வகுப்பு ஆ பிரிவுங்கிற பெயர்ல ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சிருக்கேன். அந்த புத்தகம் என்னன்னா, 1915ஆம் ஆண்டுல காந்தி இந்தியாவுக்கு நிரந்தரமாக வந்து குடியேறிய நாளில் தொடங்கி அடுத்த ஓராண்டுக்கு அவர் அரசியல் விவகாரங்களில் ஈடுபடுவதில்லைன்னு கோகலேவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த ஓராண்டுல அவர் இந்தியாவை முழுக்க சுற்றி பார்க்கிறார். முழுக்கன்னா கிட்டத்தட்ட மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கிறார். அதன் பிறகு அவர் தீவிர அரசியலில் இறங்குகிறார். அந்த ஓராண்டுல அப்படி என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், எப்படி இந்தியாவை புரிந்து கொண்டார், இந்தியா எப்படி அவரை புரிந்து கொண்டது, அந்த காலகட்டத்தில் அவருடைய சொல்லப்போனா பின்னாட்கள்ல அவர் அடுத்த 30 ஆண்டுகள்ல அவர் செய்த வேலைகளுக்கான அடித்தளம் அந்த ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட அந்த ஒரு அகலமான இடத்தை தாண்டணும்னா நீங்க நேரா தாண்ட முடியாது. கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிட்டு ஓடி வந்தாதான் அந்த வேகத்துலதான் உங்களால அதை தாண்ட முடியும். அந்த பின்னாடி போற மாதிரியான அந்த ஒரு சின்ன இடைவெளிய அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடைவெளியில என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய கருப்பொருள். முழுக்க அந்த ஓராண்டுல நடந்த விஷயங்கள். அவர் கோகலேயோட பழக தொடங்குகிற இடத்துல ஆரம்பித்து அவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தொடக்க விழாவில் அவர் பேசிய அந்த முதல் இந்தியா முழுக்க அவரை வெளிச்சம் போட்டு காட்டிய அந்த முதல் உரையோடு அந்த புத்தகம் முடிகிறது. அந்த ஓராண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் இப்ப எடிட்டிங்ல இருக்கு. இன்னொரு ஓரிரு மாதங்கள்ல அந்த புத்தகம் பதிப்பு நிலைக்கு போகும்னு நம்புறேன். அந்த புத்தகம் தமிழ் சமூகம் வரவேற்கும்னு நம்புறேன். ரொம்ப மெனக்கெட்டு
திரட்டின தகவல்களின் மூலமாக எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்துக்கு வாசகர்கள் எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுப்பார்கள்னு தெரிஞ்சுக்க மிகவும் ஆவலா இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அந்த நூலையும் நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க வந்து பேசுனது எங்களுக்கும் மகிழ்ச்சி. எங்க எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குமாருக்கு நான் இந்த நூலை அனுப்பிட்டு பேசணும்னு சொன்னப்ப குமார் படிச்சுட்டு சொன்ன வார்த்தை, அண்ணே இந்த நூல் எனக்கே நிறைய பயன்படும், இதை நீங்க என்கிட்ட பேச கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு தம்பி. அதாவது அது அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி ஏதோ சும்மா படிச்சோம் அறிமுகப்படுத்தணும் இல்லாம அது சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற விஷயங்கள், மதிப்பீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா குமார் உள்வாங்கிக்கிட்டு சொன்னாரு. குமாருக்கும் நம்ம எல்லா சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குமார் வந்து அங்க ஈரோடுல இருக்காரு. ஈரோடா திருப்பூரா குமார்? கோயம்புத்தூர். சாரி, கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் அங்க அவரும் மனைவியும் சேர்ந்து மசாலா பொருட்கள் தயாரிச்சு நல்ல தரமான பொருளா விற்கிறாங்க. இனியாங்கிற தன்னோட குழந்தை பேர்ல அந்த பிராண்ட் நேம் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான அவங்களே ஒரு சுய தொழில் செய்யறவங்க தான். குமார் கல்வி சார்ந்து நிறைய வேலைகள்லயும் ஈடுபட்டிருக்காரு. வினோபாவுடைய கல்வி சிந்தனைகளை தொகுத்து ஒரு கல்வியில் மலர்தல் ஒரு நூல் இவருடைய தொகுப்புல வெளியில வந்திருக்கு. இதையே நான் சொல்லிக்கிறேன். இதோட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொக்கன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.